ஹலோ காய்ஸ், எல்லாம் வெயிலுக்கு ஐஸ்கிரீமாக தானே தேடிட்டு இருக்கீங்க. ஐஸ்கிரீம் இல்லாமல் வீட்டில் எப்படி சில்லுன்னு இளநீர் பாயசம் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஆக்சுவலி அதை நான் சில்லுன்னு பண்ணல, அது வேறு விஷயம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இளநீர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதில் இருக்க பல்ப்பை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் தேங்காய் பால், 1 கப் இளநீர், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், தேவையான அளவு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் பால் அரைக்கும் போது மறக்காமல் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதுவே பவுடர் சுகராக இருந்தால் சீக்கிரம் கரைஞ்சிரும், ஆனால் நான் அரைக்க மறந்துட்டேன். அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக தான் அவ்வளோ நேரம் உட்காந்து கிளறிட்டு இருந்தேன். கிளறினக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி அதில் வழுக்க தான் சேர்க்கணும், ஆனால் என்கிட்ட வழுக்கு இல்லையே, அதனால் நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் காய்ஸ். கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதுவே எங்கள் ஊராக இருந்தால் எத்தனை இளநீர் வேணால் பறித்து போட்டுக்கலாம். அது எங்கள் தோட்டம் தானே, யார் வந்து கேட்க போகிறா? அது என்ன காசா பணமா? இங்கே காய் 30 ரூபாய்க்கு விற்குதே, இருந்தாலும் நம்ம அடிச்சு பிடிச்சி இளநீர் பாயசம் செஞ்சாச்சுல. இதையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா நான் செஞ்சதில் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் ஐஸ்கிரீம் பக்கம் போவீங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.